ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ பிரைம் டைம் சீரியலில் ஒரு நியூ ஃபேமிலி என்ட்ரி. ஸோ என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழும் சரஸ்வதியும். ஸோ இந்த சீரியலில் தான் இப்போதைக்கு கரண்ட்டாக 2 நியூ என்ட்ரி வந்து வராங்க. 2 நியூ என்ட்ரி இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக வருது அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் சல்மான் அண்ட் ஆக்ட்ரஸ் அக்ஷிதா. ஸோ சல்மான் வந்து இதுக்கு முன்னாடி பாக்யலட்சுமி சீரியல் வந்து பண்ணியிருக்காரு நம்ம விஜயில். ஸோ பாக்யலட்சுமியில் அந்த இனியா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய டியூஷன் சென்டரில் அவங்களுடைய ஃப்ரெண்டாக வந்து ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அக்ஷிதா வந்து இப்போ கரண்ட்டாக ஜீல வந்து சீதாராமம் சீரியல் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் தமிழும் சரஸ்வதியில் ஒரு நியூ என்ட்ரிஸாக வந்திருக்காங்க. இதை பற்றி டீம் சைட் கேட்கும்போது இவங்க வந்து ஒரு நியூ ஃபேமிலி என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அர்ஜுன் ஃபேமிலி வந்து ஒரு நியூ என்ட்ரியாக வந்திருந்தாங்க. ஸ்டோரியில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸுமே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு ஃபேமிலியுமே ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்பலாம். ஸோ டீம் சைட்டுமே அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரோட ஸ்டோரி வந்து இன்னும் ஒரு வித்தின் வீக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அக்ஷிதா இருக்காங்களே, அவங்க கேரக்டர் நேம் வந்து மேக்னா. ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்டேட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் எனக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, சரஸ்வதியுடைய ஃபேமிலி வந்து கொண்டு வரலாமே. ஏன்னா இவ்வளோ நியூ என்ட்ரிஸ் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஃபேமிலியை நீங்கள் அப்படியே இன்னும் கொண்டு வராமே இருக்கீங்களே அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்க தம்பி வந்து ஒரு அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஸ்டார்டிங் டேஸ்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சிஸ்டர் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு மின்னல் கேரக்டர், ஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கும். அப்பா வந்து ஸ்டார்டிங் டேஸ்ல கொஞ்சம் ரகடாக இருப்பார். அம்மா ரொம்பவே சாஃப்ட், பாட்டி சொல்லவே வேணாம் உருகுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் வச்சுட்டு அவங்களையெல்லாம் வச்சு ஸ்டோரி மூவ் பண்ணாலே நல்லா போகலாம். பட் டீம்ஸ்லேருந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நாள் கேப் விட்டதால ஒருவேளை அன்அவைலபிளாக இருக்காங்களான்னு தெரியல. அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சும் கொண்டு வரலாம். பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே போல் சந்திரகலாவுடைய கேரக்டருமே இன்னும் அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கேரக்டருமே கொண்டு வரலாம். ஒருவேளை மேம் அவங்க இது ஆக்ட் பண்ணல விரும்பலை அப்படின்னா கூட ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சு போட்டு கொண்டு வரல. ஏன்னா ஸ்ட்ராங் வில்லன் இங்கே இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வில்லன் கேரக்டர் தேவைப்படாது. அவங்களுமே ஒரு ஃபுல் பாசிட்டிவாக மாற்றிட்டாங்க. ஸோ வேறு யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சும் கொண்டு வரலாம். பட் இந்த மாதிரி ஒரு நியூ ஃபேமிலி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ டிஎஸ் டீமில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. தோ இந்த கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் முடியுது அப்படின்னா அகைன் அந்த ஓல்டு கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி எனக்கும் தோணுது. பட் இப்போதைக்கு சீரியல் எண்டில் நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஸோ நிறைய பேரலல் ட்ராக்ஸோட தமிழும் சரஸ்வதி மூவ் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் இந்த நியூ ஃபேமிலி ஒரு என்ட்ரிக்கும் என்ன அப்கமிங்ல ஸ்டோரி வரப்போகுது அப்படின்ற ஒரு ஆகவலுக்கும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.